அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே. இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தையும் அதனுடன் தொடர்புடைய ஒரு ஹதீஸையும் பற்றி. இது நமது ஈமானை பற்றியும் அந்திம நாளை பற்றியும் நம்மை பலவாறு சிந்திக்க வைக்கும் ஒரு விஷயமாகும். நாம் பேசப்போவது சூரத்துல் நம்லில் உள்ள 82வது வசனத்தை பற்றியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நாம் அவர்களுக்கு பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம், அது அவர்களுடன் பேசும். மனிதர்கள் நமது அத்தாட்சிகளில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அது கூறும். இந்த வசனத்தை படிக்கும்போது நமது மனதில் பல கேள்விகள் எழும். இந்த மிருகம் என்ன? இது எப்போது தோன்றும்? ஏன் இது மனிதர்களுடன் பேசுகிறது? இந்த வசனம் அந்திம நாளின் ஒரு மாபெரும் அடையாளத்தை குறிக்கிறது. இந்த மிருகம் அல்லாஹ் பூமியிலிருந்து வெளிப்படுத்தும் ஒரு ஆச்சரியமான படைப்பாகும். அந்திம நாள் மிக அருகில் வந்த நேரத்தில் அல்லாஹ்வின் கட்டளையின்படி இந்த மிருகம் பூமியில் தோன்றும். அது மனிதர்களுடன் பேசும். அது என்ன கூறும்? நம்பிக்கை கொள்ளுமாறு நாங்கள் உன்னிடம் கூறியிருந்தோம், ஆனால் நீ நம்பவில்லை. நமது அத்தாட்சிகளில் உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அது ஒரு கடுமையான எச்சரிக்கையாகும். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் நம்பிக்கை இல்லாமல் அவனது பாதையில் வாழாதவர்களுக்கு இது ஒரு இறுதி எச்சரிக்கை. இதனுடன் தொடர்பாக நமது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறியுள்ளார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் கூறினார்கள், 3 விஷயங்கள் தோன்றும்போது அதற்கு முன்பு ஈமான் கொள்ளாத ஒருவருக்கு பின்னர் ஈமான் கொள்வது எந்த பயனையும் தராது. முதலாவது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் நிகழ்வு. இரண்டாவது தஜ்ஜாலின் வருகை. மூன்றாவது பூமியிலிருந்து வரும் மிருகம். இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவான ஒரு செய்தியை தருகிறது. இந்த 3 அடையாளங்கள் தோன்றும்போது அதற்கு பிறகு பாவ மன்னிப்பு ஏற்கப்படாது. சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் பூமியிலிருந்து வரும் மிருகமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் தஜ்ஜாலின் வருகையை பற்றி சிலரிடையே சிறிய கருத்து வேறுபாடு உள்ளது. தஜ்ஜால் வந்த பிறகும் ஈமான் கொள்ள முடியுமா என்று சில அறிஞர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். ஆனால் சூரியன் மேற்கிலிருந்து உதித்து பூமியிலிருந்து மிருகம் வந்த பிறகு பாவ மன்னிப்புக்கு வாய்ப்பு இருக்காது. நாம் ஒரு கணம் சிந்திப்போம், இந்த மிருகம் வருவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான். அல்லாஹ் நம்மை பலமுறை எச்சரித்துள்ளான். குர்ஆன் மூலமாகவும் நபிமார்கள் மூலமாகவும் தினசரி வாழ்க்கையில் உள்ள பல அடையாளங்கள் மூலமாகவும். ஆனால் மனிதர்கள் பல சமயங்களில் இந்த எச்சரிக்கைகளை புறக்கணிக்கின்றனர். இந்த மிருகம் வரும்போது அது கூறுவது, உனக்கு நம்பிக்கை கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது, ஆனால் நீ அதை செய்யவில்லை என்று. நமது வாழ்க்கை ஒரு பரீட்சை. அல்லாஹ் நமக்கு நேரம் வழங்கியுள்ளான், நம்பிக்கை கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் பாவ மன்னிப்பு கேட்கவும். ஆனால் இந்த நேரம் எப்போது வேண்டுமானாலும் முடிவடையலாம். அந்திம நாளின் அடையாளங்கள் ஒவ்வொன்றாக தோன்றும்போது நமக்கு பாவ மன்னிப்புக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நாம் ஒரு பரீட்சை எழுதும்போது நேரம் முடிந்த பிறகு பின்னர் பதில் எழுத வாய்ப்பு உள்ளதா? இல்லையல்லவா? அதை போலவே அந்திம நாளின் இந்த மாபெரும் அடையாளங்கள் வரும்போது இனி பாவ மன்னிப்புக்கு நேரம் இருக்காது. ஆகவே இப்போதே நமது வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பாதையில் வாழ்கிறோமா? நமது ஈமான் வலுவாக உள்ளதா? இந்த வசனமும் ஹதீஸும் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகின்றன. நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. இப்போது நமக்கு வாய்ப்பு உள்ளது, ஈமானை வலுப்படுத்தவும் நன்மைகள் செய்யவும் பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்கவும். நாளை இந்த மிருகம் வந்து உனக்கு நம்பிக்கை கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது என்று கூறினால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அன்பு நண்பர்களே, இந்த செய்தியை நமது இதயத்தில் எடுப்போம். நமது வாழ்க்கையை அல்லாஹ்வின் பாதையில் ஒழுங்குபடுத்துவோம். குர்ஆனை படிப்போம், அதன் பொருளை புரிந்து கொள்வோம், அல்லாஹ்வின் எச்சரிக்கைகளை தீவிரமாக எடுப்போம். கடைசியாக ஒரு துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் ஈமானை வலுப்படுத்து, எங்களை உனது நேரான பாதையில் வழிநடத்து, அந்திம நாளின் குழப்பங்களிலிருந்து எங்களை காப்பாற்று. ஆமீன். அல்லாஹ் நம்மை எல்லாம் நேரான பாதையில் வழிநடத்தட்டும்.